ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் மணிஸ்ரீ. பார்த்தீங்கன்னா நம்ம சாமி காயின் மாலை தான் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான காயின்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் உள்ளநூல் எடுத்துருக்கேன். அந்த உள்ளநூல் வந்து சடப்பின்னல் மாதிரி பின்னி வச்சுருக்கேன். எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த லென்த்து நான் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லேஸ் கூட வச்சுக்கலாம். அடுத்தது அப்புறம் காயின் மாலை செஞ்சதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் குஞ்சம்ஸ் மாதிரி வைக்கிறதுக்காக கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க காயின்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கிறலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் நான் அடுக்கிறேன். 10 ரூபா காயின், 2 ரூபா காயின் வச்சு சென்டரில் நான் அடுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்ட காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா காயின், 2 ரூபா காயின், 1 ரூபா காயின், 5 ரூபா காயின் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த காயின்ஸ் வச்சு செய்யணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கோ, விருப்பமோ அந்த காயின்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம காயின்ஸ் எல்லாம் இப்போ வந்து அடிக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10 1 ரூபா காயின் எடுத்திருக்கேன், 2 5 ரூபா காயின் எடுத்திருக்கேன், அப்புறம் 5 2 ரூபா காயின் எடுத்திருக்கேன், 1 10 ரூபா காயின் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா கற்பூரம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அடுக்கி முடித்தாச்சு. டேப் வந்து உங்கள்கிட்ட எந்த டேப் கிடைக்குதோ அந்த டேப்பு எடுத்துக்கோங்க. இந்த ஒட்டுற டேப், செல்லை டேப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டேப்பு. நான் வந்து பெரிய சைஸ் டேப் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் ஒட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஒட்டுங்க. எனக்கே நகுருது. ஸோ ஒட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஒட்டிக்கோங்க. இதை வந்து நம்ம ஈஸியாகவும் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான லென்த் வந்து டேப் கட் பண்ணிவிட்டு அதில் காயின் வச்சு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் காயின் மட்டும் வச்சு பண்ணாலும் ஈஸியாக இருக்கும், நவுறாது. டக்குன்னு நம்ம காயின்ஸ் மட்டும் தானே, அதனால் டக்குன்னு ஒட்டிடலாம். நம்ம அந்த லேஸோ உள்ளநூலோ வச்சோம்னா கொஞ்சம் நவுறும். சென்டரில் வந்து நான் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா விழவே விழாது. நான் எடுத்து ஆட்டி பார்த்தேன். என் பொண்ணு கூட எடுத்து, அம்மா எனக்கு எடுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி என் பொண்ணு கூட எடுத்து ஆட்டி பார்த்தா. காயின்ஸ் வந்து விழலாம் இல்லை. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது மாலை. இப்போ எடுத்து பார்த்தோம்னா விழவே இல்லை. நல்லா அழகாக அப்படியே ஷேஃபாக வந்துருச்சு. பார்த்திங்களா, சேஃபாக வந்துருச்சு. ஏதாவது 1 2 வந்து எடுத்துக்கிட்டு கோணலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நேர்படுத்தி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எடுத்து நேர்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதேமாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இதாகிடும். இப்படி நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்குது. நான் கூட விழுதான்னு ஆட்டிலாம் பார்த்தேன், விழலை. இதை ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா கூட சைட்லலாம் வந்து நான்லாம் வந்து கட் பண்ண தான் நான் போகிறேன். நீங்களே வந்து இந்த சைடெல்லாம், அந்த உள்ளன் சைடு, நூல் சைடெல்லாம் ஒட்டிக்கோங்க. காயின் சைடெல்லாம் வந்து அழகாக கட் பண்ணிவிடுங்க. நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், கட் பண்ணிவிட்டேன் அழகாக. இந்த கீழே அந்த காயின்ஸு கீழே கொஞ்சம் மாதிரி அழகாக இருக்குது பார்த்திங்களா, அதை நம்மளே அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம ஒரு இதை வச்சு கட்டிக்கலாம், அப்படியே இன்னும் கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட காயின் மாலை ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். குங்குமம் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட காயின் மாலை ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம சாமிக்கு போடலாம். நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது. காயின்ஸ் எல்லாம் ஒன்றும் எதுவும் விழலை. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட என்ன மணி, பால்ஸ் மணி என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட ஊசி நூல் தைக்கலாம், பட் என் டைம் இல்லாதனால நான் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கிறேன். சும்மா 2 3 தான் வச்சு பார்க்குறேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வச்ச கூட ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ சும்மா கொஞ்சம் ஒரு 4 5 மணி மட்டும் வைக்கிறேன். நான் சென்டரில் வந்து ஒயிட் மணி வச்சுருக்கேன். அப்புறம் கோல்டன் மணி இங்கே ஒரு 3, இந்த சைடு ஒரு 3 வச்சுருக்கிறேன். 6 மணி இந்த சைடு 3, இந்த சைடு 3, மொத்தம் 6 மணி வச்சுருக்கேன். சென்டரில் ஒயிட் மணி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.